வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். இப்போது கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும். எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பிக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அதை பிக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அலைன்மெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து சேச்சுரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுக்குமே அந்த சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே பாருங்கள், டிக் ஐக்கான் பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் அந்த எஃபெக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வைப்னு இருக்கும். ஸோ அதில் இருக்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ளஸ் ஃபோட்டோ இருக்க ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எலக்ட்ரிக் வைப்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ ஃபோட்டோஸுக்கு எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எகைன் டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோ செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆடியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஆடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோ எப்படி உங்களுக்கு தனியாக எடுக்கிறதுனா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ தேவையில்லை, அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணால் லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ மட்டும் டெலீட் ஆகிடும். அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இருக்கும். இப்போ நம்ம வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணோம்னா நீங்கள் வந்து என்னுடைய சேனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கம் ஒரு ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து என்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு சாங் பார்த்தீங்கன்னா 28 செகண்ட் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சிஸ்டர் ஆப்ஷனுக்கும் ரைட் சைடு அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகும் ப்ளே தான். ஒரு டைம் ப்ளே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும். அதில் மட்டும் எப்பயும் 60 கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். இப்போ வீடியோவை சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.